அதற்கு அடுத்து வந்துட்டு இப்ப நிலவக்கூடிய இந்த கேஸ் தட்டுப்பாடு என்னதான் நினைக்கிறாரு ட்ரம்ப்? ஒரு மிகப்பெரிய சதி. போர் அப்படின்னா இதுவரைக்கும் நாம வந்து கவிஞர்கள், இலக்கிய கர்த்தாக்கள், நாவல் எழுதுறவங்க, கதை கட்டுரைகள் எழுதுறவங்க, எல்லோரும் அறிஞர்கள். இவங்க எல்லோருமே நம்ம போர்னா இதுவரைக்கும் என்ன செய்தோம்னா, அதுல ஒரு சின்ன தவறு இருக்கு. அதாவது இதுவரைக்கும் போர் என்ற உடனே அழுதோம். ஏன்னா போர்ல பாதிக்கப்படுவது நாம் தான். போர் புரிந்த அதை அமெரிக்க மக்கள் கேட்டார்கள், இஸ்ரேல் மக்களும் இப்ப அதை கேட்டாங்க. அது இப்ப முக்கிய விஷயம். அதை நான் அடுத்து சொல்றேன். போர் மன்னர் காலத்து போர்ல போரில் காலத்திலேயே மன்னர்களே மரணம் அடைந்ததும் உண்டு. ஆனா இப்போதைய போர்ல பிரதமர் சாகுறாரா? மரியாதையா பேசுவோம். என்ன இராணுவத்துறை அமைச்சர், அது என்ன டிஃபென்ஸ் மகன், பாதுகாப்புத்துறை அமைச்சர் சாகுறாரா? அவர் குடும்பத்தினர் இல்ல, யாரோ சாகுறாங்க. யார் சாகுறது? நம்ம ஆளு சாகுறாங்க. வேறு வேலை கிடைக்காத போது நம்முடைய அண்ணன் தம்பி இல்ல மகனோ இல்ல மச்சினனோ தான் போறாங்க, இராணுவத்துக்கு வேலைக்கு போறாங்க, விமானப்படைக்கு போறாங்க, கப்பற்படைக்கு போறாங்க. அவங்க தான் மரணம் அடைய வேண்டியிருக்கு. இதற்கு அழுதோம். போர் வந்த உடனே அழுதோம். ஆனால் போரில் ஒரு கும்பல் சத்தமே இல்லாம, போருக்கு இங்க வெடிகுண்டு சத்தம்லாம் நமக்கு கேட்கும், நம்ம அதை கேட்டு அழுதுகிட்டு இருப்போம். அங்க சத்தமே இல்லாம காசு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு போரிலும் ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீலங்கா அந்த பௌத்த சிங்கள இனவெறி அரசாங்கம் தமிழ் மக்களை கொல்லும் பொழுதும் அங்க சிங்கள இராணுவ அதிகாரிகள் சிலர் சத்தம் இல்லாம காசு பார்த்தாங்க. அப்ப அந்த போர் நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு போரிலும் ஒரு சிறு கும்பல் சத்தம் இல்லாம காசு பார்த்துக்கிட்டே இருக்கும். எந்த வகையில? எப்படி? இராணுவ ஆயுத விற்பனை. அப்ப இஸ்ரேல்ல உள்ள ஒரு கும்பல் இந்த போரில் காசு பார்க்கறான், அமெரிக்காவில் உள்ள ஒரு கும்பல் காசு பார்க்கறான். இப்ப அமெரிக்காவில் வந்து இவர் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப ஒரு 15-20 நாள் இருக்கும், திடீர்னு அவர் வந்து அதிகமா செலவழிக்க வச்சுட்டாங்க. அது ஈரான் மக்களுடைய வீரம், ஈரான் மக்களுடைய அறிவு, ஈரான் மக்களுடைய திறமை, அதற்கும் அப்பால் போர் திறமை. அவ்வளவு $1,20,000 $30,000 தான் அவங்களுடைய ட்ரோனுக்கு செலவு. அப்ப அதுக்கு வந்து $200 மில்லியன் ஏதோ ஒரு கணக்கு சொல்றாங்க. இதை விட 300-400 மடங்கு அதிகம் செலவழிச்சு ஏவுகணையை விட்டு தான் இந்த ட்ரோனை காலி பண்ணணும். அப்ப இவன் வந்து ₹1 செலவழிச்சு அவன் $200 செலவழிக்கணும், அமெரிக்காவும் இஸ்ரேலும். இப்படி அவங்கள்ட்ட ஆயுதங்கள் பற்றாக்குறை வந்தோடனே 4 பெரிய லாக்ஹீட் மார்டினா, அப்புறம் அது பேர் தெரியல, 4 பெரிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுடைய சிஇஓ, அந்த பெரிய அதிகாரிகளை கூப்பிட்டு ட்ரம்ப் பேசினார. அப்ப ஆயுத பற்றாக்குறை. அப்ப அந்த 4 பேருக்கும் லாபம் தானே. அந்த நிறுவனம் என்ன நினைக்கும்? இப்ப முதல்ல ஒண்ணு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கிண்டலாவும் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் என்ன நினைப்பாரு? ஊர்ல எல்லாரும் நோய் வந்தா நல்லதுன்னு நினைப்பார். டாக்டர் நினைப்பாரு, இல்ல டாக்டருடைய வாழ்க்கை துணை வேற நினைப்பாங்க. அப்ப ஏன்? அப்பதான் அவங்களுக்கு தொழில் நடக்கும். அப்ப இன்னொன்னு கிண்டலா சொல்லுவாங்கல்ல, இந்த ஐரோப்பாவெல்லாம் சவப்பெட்டியில தானே அடக்கம் பண்ணுவாங்க. சவப்பெட்டி தயாரிக்கிறவர் என்ன நினைப்பாரு? ஊர்ல இன்னைக்கும் 10 பேர் செத்தா நல்லா இருக்கும்னு. அப்ப போர் கருவிகளை தயாரிக்கின்றவன், போர் ஆயுதங்கள் தளவாடங்களை தயாரிக்கின்ற நிறுவனம், அதனுடைய அதிகாரி, அதனுடைய உரிமையாளன் என்ன நினைப்பான்? எங்கேயாவது போர் நடக்கட்டும், மக்கள் சாகட்டும், எப்படி செத்தா எனக்கு என்ன, எனக்கு துட்டு. இதுல இன்னொன்று, ட்ரம்புக்கு என்ன, ட்ரம்ப் மகன் வந்து அவர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார். ட்ரம்ப் மகன் சம்பந்தப்பட்டார். ட்ரம்ப் மகன் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கே போனார, ஈரானுடைய பேச்சுவார்த்தைக்கு. அது என்ன நியாயம்? அமெரிக்காவில் மக்கள் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு நமக்கு புரியல. ட்ரம்ப் தான் அதிபர், மகன் என்ன மகன் அதிபரா? அப்ப அப்படி ஒரு பதவி கிடையாதே, அதிபர் பதவி ஒண்ணு தானே, மகன் போறாரு. அப்ப அந்த அளவுக்கு அங்கே வந்து பச்சையாக பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், போரை தூண்டியதும் அவர்கள், நடத்துவதில் லாபம் பார்ப்பதும் அவர்கள். இதை இப்பொழுது மக்கள் புரிந்து கொண்டார்கள். இதுவரையிலான நடந்த போரிலே மக்கள் இந்த அழ மட்டும்தான் செய்தோம். நாம வருத்தப்பட்டோம், அழுதோம், அதனால விலைவாசி கூடும், அதுக்காகவும் வருத்தப்பட்டோம். ஆனா இந்த போரிலே இந்த கும்பலை மக்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இதற்கு அப்பால் இந்த போர் வந்து எல்லா போருமே ஒரு ஆதிக்க சக்தி, ஒரு அநியாய சக்தி, ஒரு அக்கிரம சக்தி, ஒரு வலிமை குறைந்த எளிய பிரிவினர் மீது தொடுப்பது தான் எல்லா போருமே. சில போர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 2ஆம் உலக போர், முதல் உலக போர் 2 ஆதிக்க சக்திகளுக்கு இடையில் நடந்தது. முதல் உலக போர் வந்து ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான், இது ஒரு ஆதிக்க சக்தி தான். இந்த 3ம். இதற்கு எதிர்த்தரப்பில் பிரான்சும் பிரிட்டனும், அதுவும் ஆதிக்க சக்தி. இந்த 2 ஆதிக்க சக்திகள் மோதும் பொழுது அந்த போர்.
இரண்டாம் உலக போரும் அப்படித்தான். ஆனா இந்த போர் அமெரிக்கா, யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டணி ஈரான் மீது போர் தொடுத்தது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. இதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இதை முதலிலேயே கடும் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும் உலக சமூகம், பிற நாட்டு அரசாங்கங்கள். யாரும் செய்யலை. அதை தனியா பார்ப்போம். அப்ப பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பிப்ரவரி மாதம், இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது குண்டு போட்டு பள்ளி குழந்தைகள் 168 பேர் குழந்தைகளை கொன்றுவிட்டு அந்த நாட்டின் உச்ச தலைவர் கமேனி ஐயாவையும் கொன்று விட்டான் அமெரிக்காக்காரன், இஸ்ரேல்காரன். அப்ப அந்த அளவிற்கு ஒரு ஆதிக்க ஆணவத்தோடு தொடங்கப்பட்ட போர். ஈரான் மக்கள் என்ன செய்வது? அவன் நினைச்சது என்ன? அமெரிக்கா அப்படியே தலைமையை, அவன் இதே வார்த்தையை சொல்றான், டீகேபிட்டேஷன்ங்கிறான். தலையை கொய்து விட்டால் மக்கள் அடுத்து என்ன செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் திணறல் ஏற்பட்டு அரசாங்கத்தை மாற்றி விடுவார்கள். ஈரான் மக்களை நாம் பாராட்டணும். எல்லோரும் நாம் உலக மக்கள் ஈரான் மக்களை பாராட்டணும். இவ்வளவு பெரிய துன்பம் துயரம் நடந்த பிறகும் கூட அவர்கள் உறுதியோடு நின்றார்கள். அடுத்த ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்தார்கள். அப்புறம் டீசென்ட்ரலைசேஷன் சொல்றான். தலைமையை ஒரே இடத்தில் வைக்காமல் அந்த நாடு முழுக்க போர் தலைமையையும் ஒரே ஒரு இடத்திலிருந்து தான் கட்டளை வரும், படைகள் போர் புரிவாங்கன்னு இல்லாம அதையும் 31 பிரிவாக பிரித்து, அது மொசைக் சிஸ்டம்னு சொல்றாங்க அந்த வார்த்தை, அதையும் பிரித்து அவ்வளவு சிறப்பாக இன்று வரை போராடுறாங்க. அவங்களுக்கு கிடைத்தது அந்த ஹார்முஸ் நீரிணை, ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் இங்கிலீஷ்ல. அது வழியா தான் எல்லா கப்பலும் போகணும். அது அவங்க நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அவங்களுக்கும் ஓமன் முதல்ல அவங்க தான் அந்த அமைதி சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. அந்த நாட்டுக்கும் இடையில இருக்கு குறுகிய பாதை, யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது முழுக்க முழுக்க நியாயமா. இப்பொழுதும் காலாகாலத்துக்கு நாங்கள் அடைத்து வைத்து விடுவோம்லாம் சொல்லலை, அதை திறக்க தயார். ஆனா இந்த போருக்கு முன்னாடி 30-40 ஆண்டுகளாக 79 அமெரிக்கா ஈரான் கூட எந்த நாடும் வர்த்தகம் செய்யக்கூடாது, பொருளை வாங்கவோ விற்கவோ கூடாதுன்னா. அப்ப மருந்துக்கும் தட்டுப்பாடு. லட்சக்கணக்கான குழந்தைகள் மருந்து இல்லாமல் ஈரானில் இறந்தார்கள். அப்ப இவ்வளவு இழப்பு, பொருளாதார இழப்பு. ஈரானோட பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு அதிக நாடு இல்லை, சைனா மட்டும்தான் அதிகம் வாங்கினாங்க. அப்ப பல வியாபாரம், அவங்களுடைய பல்வேறு உற்பத்தி பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதை பல நாடுகளுக்கு விற்க முடியும். குறைஞ்ச ஒரு 50 நாடுகளுக்கு விற்க முடியும். அவங்களுக்கு தேவையை ஒரு 50 நாடுகள் 30 நாடுகள்ல இருந்து வாங்க முடியும். எல்லாமே தடைபட்டு போச்சு. அதனால் மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பீடு கொடுங்கள், ஹார்முஸ் நீரிணையை திறந்துடுறோம். இதுல என்ன தவறு? அப்ப நமக்கு சிரமம் இருக்கிறது. அந்த எரிவாயு, இயற்கை எரிவாயு கிடைக்கவில்லைன்னா பல்வேறு சிரமம் இருக்கு. அது ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் தெரியும். இங்க உள்ள குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்கள் எல்லோருக்கும் அந்த சிரமங்கள் தெரியும், ஆண்களுக்கும் தெரியும். அதற்கும் அப்பால் நாம் இதை ஆதரிக்க வேண்டும். ஈரானுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்க வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை பெருசா கூடல, ஆனா கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சுனால என்ன வந்தது? சென்னை போன்ற நகரங்கள்ல மட்டும் இல்ல, காஞ்சிபுரம் போன்ற நகரங்கள், மாவட்ட தலைநகரங்கள்லையும் தேநீர் கடையில தேநீர் விலையை கூட்டிட்டாங்க. நிறைய ஹோட்டல் மூடிட்டாங்க. அதுவும் அல்லது பொருட்களின் எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தின்னு இருந்ததுல 1-2 எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க. சிலர் விலையை கூட்டிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி சிரமங்கள் இருந்தாலும் இந்த போரில் சில நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸ்பெயின் அரசாங்கம் மிக தெளிவாக சொன்னாங்க, இது ஒரு அநியாயமான போர். இத்தாலி நாட்டின் அரசாங்கம், பிரதமர் ஒரு பெண், அவங்க மெலோனி, அவங்க மிக தெளிவாக இதை சொன்னாங்க. அப்புறம் அமெரிக்காவினுடைய அணிகள் இது வரைக்கும் அந்த போருக்கு தொடக்கிறதுக்கு முன்னாடி நேட்டோ அமெரிக்காவினுடைய அணி. நேட்டோவில் பிரிட்டன் முக்கியமான நாடு, பிரான்ஸ் முக்கியமான நாடு. இந்த 2 நாடுமே அமெரிக்கா, அந்த நேட்டோ அமைப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக உடையவில்லை. அதிகாரப்பூர்வமாக நேட்டோவை கலைத்து விட்டோம் என்று யாரும் அறிவிக்கவில்லை. ஆனாலும் நேட்டோ கலகலத்து விட்டது. அமெரிக்காவை நம்ப முடியாது அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஜப்பான் கூட அமெரிக்காவை நம்ப முடியாது, தைவானும் நம்ப முடியாது, இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. யூரோப் அந்த கண்டத்துல பல நாடுகள், சிறிய நாடுகள் உட்பட அமெரிக்காவை நம்ப முடியாதுன்ட்டு. இந்த கல்ஃப் நாடுகள், இந்த விஷயத்தை நாம முக்கியமா பார்க்கணும். இது எல்லோருமே அமெரிக்கா, இஸ்ரேல் யூத மதம், அப்ப அமெரிக்கா கிறிஸ்தவர்கள் அதிகம், மத ரீதியான மோதலா பார்க்குறாங்க. அதுவும் தவறு. ஏன்னா இதுல சவுதி அரேபியாவின் இளவரசர்னு இப்ப ஒருத்தர் இருக்கிறார். அவங்க பேர் ஒரு 17 வார்த்தை வரும் நீளமா. அது நம்ம நினைவுல வைக்க வேண்டிய தேவையும் இல்லை.
இளவரசர். அவர் இந்த போரை வந்து தூண்டியதில் முக்கியமானவர். அமெரிக்கா இந்த போரில் ஈடுபட வேண்டும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈடுபட வேண்டும்னு இஸ்ரேலும் தூண்டினார்கள். ட்ரம்ப் அமெரிக்க அதிபரை அந்த சவுதி இளவரசரும் தூண்டினார். இதை மறந்து விடக்கூடாது, இதை கடந்து செல்லக்கூடாது, கவனிக்காதது போல் கடந்து செல்லக்கூடாது. அப்ப இங்கே ஆதிக்கம் செலுத்துவது, அந்த பிராந்தியத்தை ஆதிக்கம் செலுத்துவது, கல்ஃப் பிராந்தியத்தை ஆதிக்கம் செலுத்துவதுன்னா அங்கே உள்ள எண்ணெய் வளத்தை ஆதிக்கம் செலுத்துவது. அமெரிக்க நிறுவனங்கள், அமெரிக்க அரசு, இப்ப அமெரிக்கா வந்து வெனிசுவேலாவை பிடிச்சாங்க, அந்த அதிபரை கைது செய்தாங்க. ஒரு பொய் குற்றச்சாட்டு, அக்கிரமமான ஒரு பொய் குற்றச்சாட்டு. அங்கே எதற்காக? பொம்மை அரசாங்கத்தை வைத்து அந்த எண்ணெயெல்லாம் இப்ப அமெரிக்காக்கார விற்க போறாங்க. அது ட்ரம்ப் பச்சையாக வார்த்தைகளிலேயே சொல்றார். இப்ப அமெரிக்காவிலையும் நிறைய வந்து எண்ணெய் இருக்கு, கச்சா எண்ணெய், பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்கு. அப்ப அதையும் வந்து விற்க போறாங்க. அப்ப இந்த வியாபாரத்திற்காக, உலக மக்களை சுரண்டி கொள்ளையடிப்பதற்காக லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் கொலை செய்வோம். அதுதான் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் போர் அவங்க சொல்லுகின்ற செய்தி. நாம் புரிந்து கொள்கிறோமா, உலக மக்கள் புரிந்து கொள்கிறோமாங்கிறது வேற விஷயம். புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளலன்னா நம்ம வாழ முடியாது. இஸ்ரேல் அமெரிக்கா என்ன செய்யறாங்கிறது நம்ம புரிந்து, இதற்கு பிறகும் புரிந்து கொள்ளலன்னா எப்படி வாழ முடியும்? 1,00,000 பேரை வேணாலும் நாங்கள் கொல்லுவோம், உங்கள் நாட்டின் எந்த வளத்தை வேணாலும் நாங்கள் கொள்ளையடிப்போம். இதானே அமெரிக்கா சொல்றது. எங்களுடைய பெட்ரோல் விற்கணும்னா பெட்ரோல் எண்ணெய் வயல அழிப்போம், இல்லை எரிப்போம். இதை இன்னும் உலகம் அனுமதிக்குமா? அப்ப ஐக்கிய நாடுகள் சபை அதை வந்து செயலற்ற சபைன்னு நம்ம ஏற்கனவே ஈழ பிரச்சனையிலே அதை பார்த்தோம். ஈழத்து மக்களை வந்து சிங்கள இனவெறி வந்து கொலை செய்யும் பொழுது, லட்சக்கணக்கான பேரை கொலை செய்யும் பொழுது 2009 ஐக்கிய நாட்டு சபைகள் ஒன்றும் செய்யலை. அதற்கு பிறகும் கூட நாம் வந்து இப்பவும் கேட்குறோம், மனித உரிமை மீறல், அங்கே நடந்த ஜெனோசைட், இனப்படுகொலை, அதை விசாரிங்கன்னா அதுவும் செய்யலை. அப்போ அதே மாதிரி இப்பொழுதும் அப்போ உலகம் மீண்டும் ஒரு பெரிய திருப்பத்தை நோக்கி இருக்கிறது. அமெரிக்கா நேட்டோவே கலகலத்து போச்சு. அப்போ அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் ஒரு வகையில் தளர்ந்து விட்டது. அமெரிக்கா வந்து இதுல இன்னொன்று, எல்லோருமே அவங்களுடைய ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணாங்க. சீனாவினுடைய ஆயுதம் நிறைய ஈரானுக்கு இருந்தது, ருஷ்யாவினுடைய ஆயுதம் கொஞ்சம் இருந்தது. அப்ப எந்த ஆயுதம் சிறப்பானது போர்ல அது தெரிஞ்சிடும் இல்லையா? தெரிஞ்ச உடனே அதை பல நாடுகள் வாங்குவாங்க இல்லையா? அப்ப ஆயுதத்தை அமெரிக்காவை டெஸ்ட் பண்ணான். அதுல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வி, அவமானகரமான தோல்வி அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுடைய பல்வேறு ரொம்ப பெருசாக பெருமை அடித்து கொண்ட விமானம் F-15, F-16 இது எல்லாமே மற்ற ரகமானது. சாதாரண ஈரான் மக்கள் சாதாரண ராக்கெட் லான்ச்சரை வச்சு அடிச்சு காலி பண்ணிட்டாங்கன்னு வருது, நம்ம எல்லாரும் வீடியோவும் பார்க்குறோம். இது உலகத்துக்கு நல்ல செய்தி இது. அப்போ இனிமே அமெரிக்காவை பல நாடுகள் நம்ப மாட்டார்கள். அமெரிக்காவோட ரவுடித்தனம், உலக ரவுடித்தனத்தை பல நாடுகள் எதிர்க்கிறார்கள். பல நாட்டு மக்களுக்கும் இப்பொழுது இந்த புரிதல் வந்து விட்டது. அப்போ இனிமே உலகம் ஒரு திருப்பத்தில் இருக்குது. இந்த திருப்பம் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை வீழ்த்தி, இந்த மாதிரி ஒரு வல்லரசு நாடு ஆயுத பலத்தை வைத்து கொண்டு 5000க்கு மேல அணுகுண்டு இருக்குது அமெரிக்கா கிட்ட. அதே மாதிரி ருஷ்யா 5000 வச்சிருக்கிறாங்க, சைனா 600க்கு மேல இருக்குது. அப்ப இதை வைத்து கொண்டு உலகத்தை மிரட்டலாம், உலகத்தை மிரட்டி மிரட்டி உலக நாடுகளுடைய செல்வ வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கலாம் என்கிற நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வந்து விட்டது. அதே போல டாலரை வைத்தும் அமெரிக்கா வந்து உலக நாடுகளை கொள்ளையடிக்கிறார்கள். டாலருக்கு மாற்றாக ஈரான் வந்து யுவான், ருஷ்யா சைனாவின் நாணயம், அதிலே வர்த்தகம் செய்யலாம்ங்கிறோம். நாம் இந்தியர்கள் தமிழர்கள், நமக்கு அதுலேயும் முழு உடன்பாடு இல்லை. அப்புறம் யுவானும் வந்து ஒரு ஆதிக்க சக்தி ஆகலாம். அப்ப இன்னொரு சரியான மாற்று நாம் இந்திய மக்கள் இந்திய அரசாங்கத்தை மூலம் ப்ரப்போஸ் பண்ணுவோம், முன்வைப்போம். அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் வந்து அழிந்து விடுவது என்பது உலகத்திற்கு நன்மை. அடுத்து வருகின்றது நல்ல உலக அமைப்பாக, உலக ஒழுங்குங்கிறாங்க, நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதை நாம் உருவாக்குவோம். அதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. 2 வாரங்களுக்கு இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க, போற நிறுத்திருக்காங்க. இந்தியாவோட பங்கு என்ன? இந்தியா என்ன செய்யணும்? மோடியை வந்து நிறைய விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா இப்ப கேஸ் தட்டுப்பாடுல இருந்து பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியில இருந்து எல்லாருமே அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. மோடி வந்து அமெரிக்காவை ஆதரிக்கிறாரு அப்படின்றாங்க, ஈரானுக்கு வந்து குரல் கொடுக்கல அப்படின்றாங்க. மோடி வந்து அவர் வந்து கேஸ் உற்பத்தி பண்றாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. காங்கிரஸ்காரங்க கேஸ் உற்பத்தி பண்ணாங்கன்னா கொடுக்கட்டும், நம்ம அவங்களுக்கு அப்புறமா திருப்பி கொடுத்துருவோம். மோடி வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். மோடி வந்து எனக்கு தெரிந்து அவர் இந்தியாவின் பிரதமர் என்று நினைக்கிறேன். நீங்கள் நரேந்திர மோடியை குறிப்பிடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். அவர் இந்தியா என்கிற ஒரு நாட்டின் பிரதமர் என்று நினைக்கிறேன். அவர் இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்.
வேறு எப்படி செயல்பட்டிருந்தாலும் இந்தியாவுக்கு இதை விட அதிக நன்மை கிடைத்திருக்காது. ஏதாவது நிகழ்ந்திருக்குமானால் அது இந்தியாவுக்கு தீமையானதாக நிகழ்ந்திருக்கும். மோடியை நான் ஆதரித்து பேசுவதாக இப்போ தோணலாம் அவங்களுக்கு. நான் மோடியை மிக கடுமையாக விமர்சனம் செய்வோம். மோடி விழிஞம் துறைமுகம் கேரளம் அதை அதானியை கொடுத்தாரு. நம்ம இங்கே எண்ணூரில் ஒரு துறைமுகத்தை அதானியை கொடுத்தாரு. ஜியோ பிஎஸ்என்எல் அழிச்சிட்டு, தொலைத்தொடர்புல பிஎஸ்என்எல் அழிச்சிட்டு அதனுடைய கழுத்தை நெரித்து விட்டு ஜியோ அம்பானியை வளர்த்து விட்டார். அப்போ 2 பேரை வளர்த்து, அம்பானி அதானி 2 பேரும் குஜராத்துக்காரங்க. ஒரே சாதின்னு நினைக்கிறேன். சாதியையும் பார்க்கணும். இந்தியாவில் சாதி பார்க்காமலாம் அரசியல் பேசக்கூடாது, தப்பு. சாதியையும் இணைத்து கொண்டே அரசியல் பேசணும். அப்போதான் நமக்கு புரிதல் வரும், சரியா விஷயத்தை புரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரே சாதியை சேர்ந்த 2 பேரை வளர்த்து விடுறதுக்கு செய்கிறாருன்னு எனக்கு மோடி மீது பயங்கரமாக விமர்சனம் உள்ளவன். பயங்கரமாக மோடி அரசாங்கத்தை அவர் கட்சியை எதிர்ப்பவன். கட்சி வேற மதவெறி கட்சின்னு சொல்றாங்க. நாங்கள் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம். கார்பரேட் துவா கட்சி, இந்து துவா அல்ல, கார்பரேட் துவா கட்சி, கொள்ளை லாபவெறி கட்சி. அது குரோனி கேபிட்டலிசம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கேபிட்டலிசத்தினுடைய கட்சி அது. அப்போ காங்கிரஸ்காரங்க ஏதாவது நேச்சுரல் கேஸ் உற்பத்தி பண்ணாங்கன்னா கொடுக்கட்டும், அப்புறமா நம்ம திருப்பி கொடுக்கலாம். ஆனாலும் மோடியை எல்லா இடத்திலும் குறை சொல்லி கொட வேண்டும், செய்யாத தப்பை சொல்ல வேண்டும். அதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. செய்கின்ற எல்லா தவறுகளையும் சொல்கிறோம். எங்கள் அளவுக்கு காங்கிரஸ் சொல்லவில்லை, எங்கள் அளவுக்கு திமுக சொல்லவில்லை. நாங்கள் சொல்கின்றது பரந்தூர்ல விமான நிலையம் கூடாதுன்னு திமுக ஆதரிக்கிறார்கள். சேலம் சென்னை அது முந்தைய முதல்வர் இருந்த பொழுது 2021க்கு முன்னால் சேலம் சென்னை சாலை சொன்னாங்க. அதுவும் பிஜேபி அரசாங்கம் இன்னும் தமிழ்நாடு அரசாங்கம் இணைஞ்சு செஞ்சதுதான். அப்போ எடப்பாடி அதுக்கு ஆதரவா இருந்தாரு. இப்ப மீண்டும் நீங்க அதைத்தான் செய்யறீங்க. அதை விட மக்களை ஏமாற்றும் தன்மையில சேலம் சென்னை புதிய சாலையை 3-4 துண்டாக பிரித்து, சேலம் சென்னை செய்யாறு தொழில்தர சாலை, சிப்காட் தொழில்தர சாலைன்னு போடுறோங்கிறீங்க. இதை போட்டு அப்புறம் செய்யாறு திருவண்ணாமலை ஆரணி சாலைன்னு போடுவீங்க. அதுக்கப்புறம் ஆரணி திருவண்ணாமலை சாலைன்னு போடுவீங்க. அப்புறம் அது சேலம் சென்னை சாலை ஆகும். அப்ப பிஜேபி சொல்வதையெல்லாம் செய்கின்ற திமுக கட்சி, அந்த திமுகவில் நடத்தப்படுகின்ற அரசாங்கம் பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா அதை நாங்க எப்படி நம்புறது? நீங்க பரந்தூர்ல விமான நிலையம் கட்டணும்னு இந்திய அரசாங்கம் சொல்லும்போது முடியாது என்று சொல்லி இருக்கணும். இந்த மாதிரி மமதா பானர்ஜி சொல்றாங்க, மேற்கு வங்கத்தின் முதல்வர் மமதா பானர்ஜி சொல்றாங்க, அவங்க எதிர்க்கிறாங்க. நீங்க எங்க எதிர்க்கிறீங்க? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, பிஜேபி எங்க எதிர்க்குது? அரசியலில் எதிரணி, ஆட்சியில் கூட்டணி. பாஜகவும் திமுகவும் அரசியலில் எதிரணி, அது ஒத்துக்கிறோம், உண்மை, அப்படித்தான் தெரியுது. தேர்தல் வேட்பாளர் நிறுத்துறீங்க, ஆட்சியில் கூட்டணி தானே இருக்கீங்க. 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆலை தொழிலாளர்களுக்கு எதிராக மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் 4 சட்ட தொகுப்புகள் கொண்டு வந்தாங்க. அது எதுக்கலையே நீங்க என்ன பண்ணீங்க? 8 மணி நேர வேலைனால 12 மணி நேர வேலைனால ஆக்குனீங்க. அப்புறம் ஏதோ கொத்தடிமைகள் உட்பட எல்லோரும் கூச்சல் போட்டாங்க. நாம் எதிர்த்தோம். எதிர்ப்பு வேறு, கூச்சல் வேறு. கூட்டணியில் இருக்கவும் போடுறது கூச்சல். நாம் எதிர்த்தோம், அதுக்கு பயந்து விட்டீங்க. அப்பவும் நீங்க அந்த இதை பின்னாடி தான் வச்சிருக்கீங்க. மீண்டும் எப்பொழுதும் கொண்டு வரலாம். அதற்கு அடுத்த நாள் விவசாயத்தை அழிக்கிற மாதிரி, விவசாயத்தை கார்பரேட்டுகளுக்கு கொடுக்குற மாதிரி நீங்க ஒரு விவசாய சட்டம் போட்டீங்கல்ல, இது பிஜேபி திட்டம் தானே. பிஜேபி எங்க எதிர்த்தீங்க? அப்ப திமுக பிஜேபி எதிர்க்கிறதுங்கிறது அவங்க என்னோ கண்ணாடிக்கு முன்னாடி சொல்லிக்கிறாங்க. மக்கள் நம்ப முடியல, நம்ப கூடாது. சரி, புதிய கல்வி திட்டம் எதிர்க்க வேண்டிய திட்டம். இந்த நாட்டினுடைய கல்வி முன்னேற்றத்தை தடுப்பது, கல்வியை தனியார் மயமாக்குவது நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மாநில அரசு, திரு மு.க. ஸ்டாலின் முதல்வர், அவருடைய அரசாங்கம் ஒரு பிரபலமான அறிஞர், கல்வித்துறை அறிஞர் ஜவஹர் நேசன் ஐயாவினுடைய தலைமையில ஒரு இது போட்டீங்கல்ல, அந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற கல்வி திட்டம், அது சரியா தப்பா? தமிழ்நாட்டில் அதை நாம் நடைமுறைப்படுத்தலாமா கூடாதா? எப்படிப்பட்ட கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், பரிந்துரைகள் கொடுங்கள்னு பேராசிரியர் ஜவஹர் நேசனை நியமனம் பண்ணி அறிக்கை கேட்டீங்கல்ல. அறிக்கை அவர் சரியா எழுதுறாருன்னு அவரை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டீங்க. இது பெரிய அயோக்கியத்தனம். நான் சொல்றேன், ஒரு அறிஞர், பேராசிரியர் நீங்க தான் நியமிக்கிறீங்க. அவர் நேர்மையா எழுதுறாரு, அதுல உள்ள தவறெல்லாம் எழுதுறாரு. அவரை அந்த முழு அறிக்கையை கொடுக்க விடாம தடுத்தது யாரு? திமுக அரசாங்கம். என்ன அர்த்தம்? அவரு ஒன்றிய அரசு கொண்டு வர கல்வி சட்டம், கல்வி திட்டத்தில் உள்ள குறைகளை சொல்கிறார். அதை சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்ற. அப்ப நீ அந்த ஒன்றிய அரசு, பிஜேபி அரசினுடைய கல்வி திட்டத்துக்கு நீ ஆதரவு. அதை எதிர்க்கின்ற பேராசிரியரை நீ தான் நியமிச்ச.
நீயே விரட்டுற. பிஜேபி எங்க எதிர்க்கிற நீ? கன்னியாகுமரிக்கு தெற்கு அந்த இந்திய பெருங்கடலில் போய் பிஜேபி எதிர்க்கிறியா? அப்ப இது எல்லாமே ஒரு ஏமாற்று. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது பெருமளவு புரிந்து கொண்டிருக்கிறார். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல். நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமர், ஜெய்சங்கர் நம்ம ஊர்க்காரரு, திருச்சிக்காரரு, வெளியுறவுத்துறை அமைச்சர், 2 பேரும் இந்திய மக்களின் நலன்களுக்காக செயல்படணும். இந்தியாவில் தான் இந்திய முதலாளியும் இருக்கிறாங்க. ருஷ்யாவில இருந்து எண்ணெய் குறைந்த விலையில வாங்கின போதும் அம்பானிக்கு தான் கொடுத்தாரு மோடி, நரேந்திர மோடி. இதுல நமக்கு இது முரண்பாடு, மாறுபாடு, எதிர்ப்பு உண்டு. ஆனா ஏதாவது அதுல கொஞ்சம் நன்மை வரும். யாருக்கு? இந்திய மக்களுக்கு. பாதகம் எதுவும் இல்லை. இந்த ஈரான் அமெரிக்க போர் விஷயத்தில் வேறு என்ன செய்திருந்தாலும் செய்திருக்கவும் முடியாது. என்ன செய்திருந்தாலும் இந்தியாவுக்கு நன்மை வந்திருக்காது, தீமை மட்டும்தான் வந்திருக்கும். இது ஒரு உண்மை. மோடியை எதிர்த்தே ஆக வேண்டும். மோடியை பிஜேபி ஆட்சியிலிருந்து விரட்டித்தான் ஆக வேண்டும், ஒன்றியத்திலிருந்து. ஆனா அதுக்காக பொய் சொல்லணும்னு அது தவறு. எந்த ஒரு பொய்யும் எந்த ஒரு நியாயத்திற்கும் வலு சேர்க்காது. நியாயத்திற்கு உண்மைதான் வலு சேர்க்கும், பொய் வலு சேர்க்காது. பொய்யை சொல்லி ஒரு நியாயத்தை கொண்டு வந்து விடுவோம் என்று எவன் சொன்னாலும் அது மோசடி. மரியாதையை சொல்லுவோம். யார் சொன்னாலும் அது மோசடி. நாங்கள் பொய் தேவை என்றே நினைக்கவில்லை. ஒன்றியம், பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி 1000 தவறுகள் செய்கிறாங்க, அதை சொல்லுவோம். அவங்கள விரட்டோம்னா அதை சொல்லுவோம். அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதை சொல்லிக்கிட்டு இருக்கவங்க இல்லை. அப்போ நாங்கள் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதற்காக ஈரான் அமெரிக்கா போர் விஷயத்தில் மோடி தவறு செய்து விட்டார் என்று சொல்ல தயாரில்லை. அந்த விஷயத்துல அவங்க முடிந்த அளவு இந்தியாவுக்கு சாதகமாக, இந்தியாவுக்குன்னா இப்போ நீங்கள் பிரித்து பார்க்காதீங்க, இந்திய முதலாளிகளை இந்திய மக்களான்னு கேட்காதீங்க. இந்தியாவுக்கு சாதகமாகன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்தியாவுக்கு சாதகமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 மாதங்களுக்கு இப்போ ஸ்டாக் இருக்குன்றாங்க. அந்த கேஸ் உட்பட எல்லாமே ஸ்டாக் இருக்குன்றாங்க. அதற்கு பிறகு நம்ம யோசிக்கணும்ல. நிச்சயமா யோசிக்கணும். 3 மாதத்துக்கு மேல் இந்த போர் நீடிக்க முடியாது. அமெரிக்காவால் முடியாது, இயலாது, இம்பாசிபிள். விரும்பலாம். இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல எல்லாரும் என்ன சொல்றாங்க, அது எல்லாம் அரைகுறையான கருத்துக்கள், தவறான கருத்துக்கள். ட்ரம்ப் ஒரு மென்டல். ட்ரம்ப் இதுவரை உலக அரசியல் தலைவர்கள், நாடுகளின் தலைவர்கள், அனைத்துலக அரசியல், சர்வதேச அரசியல் பேசும்போது அநாகரிகமாக பேசவே மாட்டார்கள். கடுமையாக மிரட்டுவார்கள். அதுவே நாகரிகமான வார்த்தைகள்ல தான் மிரட்டுவாங்க. இப்போ எத்தனையோ பேர் பெரிய அந்த சர்ச்சில் 2ஆம் உலக போரில் பெரிய தலைவர், ஐசனோவர், ட்ரூமன் அமெரிக்காவில், இங்கே ஸ்டாலின் ருஷ்யாவில், மாவோ நிறைய அமெரிக்காவை எதிர்த்தார். அநாகரிகமாக ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார். ட்ரம்ப் அந்த வகையில் மிக இழிவான ஒரு மனிதருங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறாருங்க, உலகம் முழுக்க பார்த்து. அப்போ அமெரிக்காவிலே அமெரிக்க மக்களே ஒருவேளை பார்த்தா நொந்து போயிட்டாங்க. இன்னும் ஒரு அதிபர் இவ்வளவு மட்டமாக பேசுகிறாருங்க, கடுமையான கண்டனமும் தெரிவித்தாங்க. ஆனால் இது எல்லாமே சின்ன காரணம். அங்கே உலக வளத்தை சுரண்டுவது, வணிகத்தின் மூலம் காசு பார்ப்பது, கார்பரேட்டுகள் துட்டு பார்ப்பது தான் நோக்கம். மென்டல் தனமாக பேசுறது, அதை மூடி மறைப்பது. ட்ரம்ப் ஒரு மென்டல் நான் சொல்லலை. ட்ரம்ப் ரொம்ப கணக்கு போட்டு அமெரிக்க கார்பரேட்டுகளுக்காக, அதுவும் அதிகமாக 3 கார்பரேட் சொல்லுவாங்க அமெரிக்காவில். ஒன்று ஆயுத தொழிற்சாலை கார்பரேட், இன்னொன்று மருந்து ஃபார்மா மாஃபியாம்பாங்க, மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் பெரிய கார்பரேட். இன்னொரு நிறுவனம் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே டாலர். இதை காப்பாற்றுவதற்காக ட்ரம்ப் இந்த கொடூர முகத்தை எடுக்கிறார், கொடூர ஸ்டாண்ட், நிலைப்பாட்டை எடுக்கிறாரே ஒழிய அவர் மென்டல் கிண்டல்னு சொல்றது விஷயத்தை திசை திருப்பதாகும். விஷயத்தை நம்மளுடைய ஆழத்தை நம்ம புரிந்துக்காம பேசுறோம்னா ஆகி போயிடும். விஷயம் மிக முக்கியமான விஷயம். அனைத்து 800 கோடி மக்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ட்ரம்ப் ஒரு மென்டல் அப்படி சொல்லிட்டா பிரச்சனை தீர்ந்துருமா? ரொம்ப தெளிவா ட்ரம்ப் உலக மக்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக ட்ரம்ப்னு சொல்லக்கூடாது. ட்ரம்ப் ஒரு கும்பலின் பிரதிநிதி. அந்த மருந்து நிறுவனங்கள், அந்த கார்பரேட், ஆயுத கார்பரேட் நிறுவனங்களோட பிரதிநிதியாக லட்சம் பேர், கோடி பேர் கொன்றாலும் கொல்லுவோம், நாங்கள் சுட்டு அடிப்போம், கொள்ளை அடிப்போம். அதனுடைய பிரதிநிதியாக அவர் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார். அது நமக்கு கொடூரமானது, மக்களுக்கு அதிக ஆபத்தானது. ஸ்ரீலங்கா மாதிரி மாறிடுமோன்னு பயப்படுறாங்க மக்கள்லாம். விலைவாசி ஏற்றத்தை பார்க்கும் பொழுது அந்த ஒரு பயம் வருது. அதற்கு வாய்ப்பு இல்லை. அமெரிக்காவால் போர் தொடர்ந்து புரிய முடியாது. இஸ்ரேல் இப்போ நிலைமை, இஸ்ரேல் பழைய, அதாவது பிப்ரவரி, இந்த ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி இஸ்ரேல் இருந்ததுல, அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னும் 40 வருஷம். 40 ஆண்டுகள் அவர்கள்
பல ஆயிரம் கோடி டாலரை செலவழித்தால் தான் 40 வருஷத்துல வர முடியும். அதுக்கு மேல சீனா இருக்குது, ருஷ்யா இருக்குது. போர் ட்ரம்ப் நினைக்க மாட்டார், போரை நீட்டிக்க முடியாது ட்ரம்பால். அப்படியே அவர் நீட்டித்தாலும் பிற நாடுகள் தலையிடுவார்கள். இந்த போர் மிஞ்சி மிஞ்சி போனா இன்று ஒரு வகையில் நல்ல நாள், தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு இன்று தொடங்கி ஒரு 15 நாட்களுக்குள் இந்த போர் முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி. யாருமே இந்த அளவுக்கு விளக்கங்கள் கொடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டா இருந்தது. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம்.